மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சின்மயி அவர்களுக்கு வந்து கால் வந்திருக்கு வைரமுத்து அவர்கள் கிட்ட இருந்து. வைரமுத்து அவர்கள் வந்து சின்மயி அவர்களுக்கு வந்து ஒரு பாலியல் தொல்லை கொடுக்கறதுக்கு நீ வரல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆள் அந்த நபரோட பேரை சொல்லி அவரை நீ தப்பா சொன்ன அப்படிங்கறத வந்து நான் பகிரங்கமா நான் சொல்லுவேன். அண்ட் அதையும் மீறி நீங்க வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்றீங்க, த்ரெட்டன் பண்றீங்க அப்படின்னா நீங்க சொன்னீங்க தெரியுமா அந்த பெரிய நபர் ஹாலிடேஸ் வந்தாச்சு. நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for PPT and MPT. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ரெட்னா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் சரண்யா. ஹேஷ்டேக் அன்பேன் சின்மயி இந்த ஒரு ஹேஷ்டேக் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில், அதாவது தக் லைஃபோட ஆடியோ லான்ச்சில் சின்மயி அவர்கள் வந்து முத்தமிழை சாங் பாடினதுக்கப்புறம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எதனால் சின்மயை வந்து பேன் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு பெண் தனக்கு நடந்த ஒரு அநியாயத்தை வந்து இவர் தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அந்த நபரை சுட்டி காட்டி மீடியா முன்னாடி ஒரு பேரை வந்து சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா? ஒருவேளை அவங்க சைடில் இருக்கக்கூடிய நியாயத்தை வந்து கேட்டு தெரிஞ்சு ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த நியாயம் அவங்களுக்கான அந்த நியாயத்தை வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது. நீ ஏன் இதை முன்னாடியே சொல்லலை? இந்த ப்ராப்ளம் நடந்தப்பவே நீ ஏன் வெளியே வந்து சொல்லலை? இந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்து வைக்கப்பட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இதே ப்ராப்ளம் தான் சின்மயி அவங்களுக்கு வந்து நடந்திருக்கு. முதல்ல சின்மயோட ஜேர்னி வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சின்மயோட ஜேர்னி இன்டு மியூசிக் அப்படிங்கிறது 2002 ஸ்டார்ட் ஆச்சு. மணிரத்னம் அவர்களுடைய டைரக்ஷனில் கன்னத்தில் முத்தமிட்டாள் இந்த படத்தில் தான் வந்து இவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த ஒரு சாங் நம்ம யாராலையுமே மறக்க முடியாது. ஒரு தெய்வம் தந்த பூவே அந்த சாங்கில் தான் வந்து சின்மயி அவர்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு சாங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டேட் அவார்டுமே கிடைக்குது. இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 10 லாங்குவேஜஸில் கிட்டத்தட்ட 2000+ சாங்ஸ் வந்து பாடியிருக்காங்க. அஸ் அ சிங்கராக மட்டும் கிடையாது, நிறைய ஃபிலிம்ஸ்க்கு, அதாவது VTVயில் ஜெஸியாக இருக்கட்டும், வாரணம் ஆயிரமில் வந்து சமீனா ரெட்டி அவர்களுக்கு இருக்கட்டும், அண்ட் 96ல் வந்து ஜானு அதாவது ட்ரிஷா அவங்களுக்கும் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட ஜேர்னி அஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்டாக அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஜில்லுன்னு ஒரு காதல். அதில் வந்து ஐஸ்வர்யா அப்படிங்கிற கேரக்டர் வந்து பூமிகா அவர்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வாய்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 73 to 75 ஃபிலிம்ஸ்க்கு வந்து அவங்க டப்பிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் சின்மயோட ஃபேமிலி பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்களுடைய அம்மா வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் தான். அண்ட் நிறைய இன்டர்வியூஸில் வந்து இது சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும் போது அதோட பெயின் என்ன அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் சில பேரால் அதை வந்து உணர முடியும். அதாவது என்ன மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு வீடு வாடகைக்கு வந்து கிடைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்களாம். அண்ட் இன்னும் 2-3 ஸ்பெசிஃபிக்காக கூட சொல்லியிருந்தாங்க. ஒரு வீடு இந்த மாதிரி வந்து ரெண்ட்க்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் சினிமாவில் பாட்டு பாடுறீங்களா, அப்போ உங்கள் வீட்டுக்கு டேரக்டர்ஸ்லாம் வந்து போவாங்களா, இப்படிலாம் கேட்டிருக்காங்களாம். இன்னும் ஒருத்தர்லாம் வந்து உங்கள் அப்பா ஏன் உங்கள் கூட இல்லை, ஏன் பிரிஞ்சு போனார், அவர் திரும்ப வருவாரா, உங்களை பார்ப்பாரா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்டு ஒரு வீடு வாடகைக்கு கிடைக்கிறது கூட அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ 2002 ஸ்டார்ட் ஆகி அவங்களோட ஜேர்னி 2018 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்குமே அவங்க சக்ஸஸ்ஃபுல் தான். பட் 2018 நடந்த ஒரு இன்சிடென்ட், அந்த மீ டூ மூமெண்ட் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து மாறி இருக்கு. ஸோ 2018 என்ன நடக்குது அப்படின்னா, சின்மயி அவர்கள் வந்து ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. கவிஞர் வைரமுத்து அவர்கள் மேலே வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து இன்னொரு 3 பேருடைய பேருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்விட்சர்லாண்டில் ஒரு கான்சர்ட்டில் வைரமுத்து அவர்கள் வந்து சின்மயி அவர்களுக்கு வந்து ஒரு பாலியல் தொல்லை கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து மீடியா முன்னாடி வந்து அவங்க ரொம்ப போல்டாக வந்து இந்த ஒரு அலிகேஷன் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய பேர் ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, சின்மயியை பார்த்து இது 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததில்ல, அதை நீங்கள் அப்போ சொல்லாமல் ஏன் இப்போ சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க மொதல் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அவங்க பேசின வீடியோஸ் கீழே இருக்க அவ்வளோ காமெண்ட்ஸில் நம்ம போய் பார்த்தாலுமே, என்னடா ஒரு பொண்ணு இவ்வளோ பெரிய ஒரு அலிகேஷன், அதுவும் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு மூத்த கவிஞர் மேலே வைக்கிறாங்க அப்படின்னும் போது அதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதுக்குள்ளே இருக்க நியாயம் என்ன, யார் செய் தப்பு அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் தானே எல்லாருமே நினைப்பாங்க. பட் எல்லாருமே வந்து இந்த கொஸ்டினை தான் சின்மயி கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கு ரொம்ப அழகாக ஒரு பதிலுமே வந்து ரீசெண்டாக அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்மயி அவங்க அம்மா வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் தான். அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருந்திருக்கு.
அண்ட் அப்போல்லாம் அவங்களுக்கு பெருசாக அந்த போல்ட்னஸ் அப்படிங்கிறது கிடையாது. மேரேஜ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்டுடைய சப்போர்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட இன்லாஸுடைய சப்போர்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அவங்களால இந்த ஒரு விஷயத்தை வெளியவே சொல்ல முடிஞ்சுது அப்படிங்கணுமே வந்து அழகாக ஒரு இன்சிடெண்ட்டாகவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சின்மயி அவர்களுக்கு வந்து கால் வந்திருக்கு வைரமுத்து அவர்கள்கிட்ட இருந்து. ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும் அப்படிங்கிற மாதிரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து சின்மயி அவர்கள் போல்டாக இல்லை, நோ, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ஸோ உடனே அந்த சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வரல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆள் அந்த நபரோட பேரை சொல்லி அவரை நீ தப்பாக சொன்ன அப்படிங்கிறத வந்து நான் பகிரங்கமாக நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே அவங்க வந்து கோவத்தில் ஃபோனை வச்சுருக்காங்க போல இருக்கு, வச்சுட்டு அழுதுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேயும் அவங்களோட இன்லாஸ் கிட்டேயும் வந்து இதை சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி கிட்ட அதை ஓப்பன் அப் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் அப் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. நீ வந்து நோ சொல்ல, எதுவாக இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியோட ஒரு ஹோல்சம் சப்போர்ட் இருந்ததுனால தான் அன்னைக்கு வந்து அந்த ஒரு அலிகேஷனை போல்டாக எல்லாரும் முன்னாடியும், அவர் எவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு மூத்த நபராக இருந்தாலுமே, ஒரு மிகப்பெரிய கவிஞராக இருந்தாலுமே, அவர் மேலே அந்த அலிகேஷனை வந்து அவங்க ரொம்ப போல்டாக ஓப்பனாகவே வந்து அதை சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ஃபேமிலி வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொன்னதுக்கப்புறம் உடனே கால் பண்ணாங்க. உடனே கால் பண்ணி நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த நபரை வந்து நான் தப்பாக பேசிட்டேன், நீங்கள் போய் சொல்லுவீங்க அப்படின்ட்டு, நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னால் இந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு என்னால் வர முடியாது. அண்ட் அதையும் மீறி நீங்கள் வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க, த்ரெட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க தெரியுமா அந்த பெரிய நபர், அந்த நபர்கிட்டயே நான் போய் சொல்லுவேன், நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சுட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் அப் பண்ணி மீடியா முன்னாடி அந்த நபருடைய பேர் எல்லாமே சொல்லி அவங்களோட அலிகேஷனை வந்து வச்சுருந்தாங்க. இவ்வளோ போல்டாக ஒரு பொண்ணு வந்து இந்த விஷயத்த சொல்கிறா அப்படின்னும் போது அந்த டைமில் வந்து அவங்களுக்கான சப்போர்ட் கிடச்சிதான்னு கேட்டால் ரொம்ப மினிமலான சப்போர்ட் தாங்க கிடைச்சிது. ஒரு சில பேர் வந்து ஆதரிச்சாங்க, நிறைய பேர் எதிர்த்தாங்க. அந்த காமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சின்மயி அவர்களை திட்டி, அவங்களோட அம்மாவை பயங்கரமாக திட்டி, என்ன ஃபேமிலி அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்ணி, ஐ திங்க் இனிமேல் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணுக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, வெளியே வந்து சொன்னால் இப்படிலாம் நம்மளை பேசுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு தோண வைக்கிற அளவுக்கு அந்த காமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. இப்போ நீங்கள் போய் அந்த பழைய வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னாலுமே அந்த காமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ 2018 வந்து இந்த அலிகேஷன் வைக்கிறாங்க. 2018 பார்த்தீங்க அப்படின்னா டப்பிங் சங்கத்துடைய தலைவர் ராதா ரவி அவர்கள் வந்து சின்மயியை பேன் பண்ணிடுறாங்க. அவங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, 250 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வந்து கட்டாததுனால அவங்கள வந்து நீக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போகலாம். ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தில் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சின்மயி அவர்கள் வந்து டப்பிங் பேசுகிறாங்க. அந்த படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15,000 ரூபாய் வந்து சம்பளம் பேசப்படுது. ஆனால் அந்த 15,000 ரூபாயுமே டப்பிங் யூனியனுக்கு தான் வந்து போய் சேர்ந்துருக்கு. ஏன் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி அவங்ககிட்ட வாங்கிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு படத்துக்கும் சின்மயி பேசுகிற ஒவ்வொரு படத்துக்குமே டப்பிங் பேசுகிற படங்களுக்குமே அவங்களுடைய சம்பளத்துலேருந்து 10% வந்து டப்பிங் யூனியனுக்கு வந்து போய் சேருது. இதுவுமே வந்து சொல்லப்படுது. இன் ஜென்ரல் இது எல்லாருக்குமே வந்து இந்த 10% டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்கிற மாதிரி தான் வந்து நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ அப்படி வந்து சின்மயி அவர்களால் டப்பிங் யூனியனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெவென்யூ வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் டுகெதர்னு சொல்லலாம். அவ்வளோ ரெவென்யூ கிடைச்சிருக்கு. ஆனால் 250 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டலை அப்படிங்கிறதுக்காக பேன் செய்யப்பட்டதாக வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. இது கிட்டத்தட்ட அப்போ பார்க்கும்போதே வந்து ஒரு கண் துடைப்புக்காக பண்ணுற ஒரு விஷயமா இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா சின்மயி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நபரை வந்து சுட்டி காட்டி இவர் செஞ்ச தவறை வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸை எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு சைலண்ட்டாக ஒரு ஒர்க் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து சின்மயி அவர்கள் இந்த ரீசன் சொல்லி பேன் பண்ணுறாங்க. ஸோ பட் அந்த டைம்லேயே வந்து கிட்டத்தட்ட நமக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னுமே வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் வந்து அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. ஸோ என்ன போடுறாரு அப்படின்னா, நிறைய என்னுடைய பாடல்கள் வந்து நான் எழுதின பாடல்கள்லேருந்து லிரிக்ஸை வந்து பிக் பண்ணி அதை வந்து நிறைய படத்துக்கு டைட்டில்ஸாக வச்சிட்ருக்காங்க. அதுவும் என்னோட பெர்மிஷன் கேட்காமே அதை வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து ட்வீட்டில் போடுறாரு. இதுக்கு முன்னாடி வைரமுத்து இந்த மாதிரியான அலிகேஷன் ஏதாவது பேசியிருக்காரா, வச்சுருந்தாரான்னு கேட்டால் கிடையாது. இப்படி ஒரு சைடு வந்து சின்மயோட இஷ்யூ எல்லாருமே வந்து அன்பேன் சின்மயி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ட்ரெண்ட் ஆக்குனதுக்கப்புறம் இந்த முத்தமழை சாங்க்கு அப்புறமா எல்லாருமே வந்து அந்த 2018 நடந்த மீட்டு மூமெண்ட் பற்றி எல்லாருமே பேச ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை டைவர்ட் பண்ணுற விதமாக வைரமுத்து அவர்கள் இந்த ஒரு ட்வீட்டை போட்டாரா அப்படிங்கிற கேள்விகளுமே பயங்கரமாக எல்லா சைடுமே எழுந்துட்டுருக்கு. ஸோ
2018 வந்து கடைசியாக சின்மயி அவர்கள் வந்து 96 அந்த படத்துக்கு தான் வந்து டப் பண்ணியிருந்தாங்க. அதில் இருக்க எல்லா சாங்ஸுமே பாடியிருந்தாங்க. பட் 96 படம் அது பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு அந்த ஒரு விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா, இனிமே இந்த குரலை நம்மளால தமிழ் சினிமாவில் வந்து கேட்க முடியாதே, பாடல்களில் கேட்க முடியாதே அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் 7 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த சாங்ஸுமே தமிழில் பாடல. பட் அதர் லாங்குவேஜஸில் வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டபிளி ஹீரோவில் பார்த்தீங்க, அதாவது சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்த ஹீரோ அந்த படத்தில் வந்து கல்யாணி அவர்களுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. பட் அதுக்கே வந்து சின்மயி அவங்க இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, நிறைய வந்து த்ரெட்டன் பண்ணாங்க, சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து மிரட்டினாங்க அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ லியோ. ஸோ லியோ படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் வந்து கன்வின்ஸ் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியத்தை கொடுத்து அவர் வந்து த்ரிஷா வாய்ஸ்க்கு வந்து சின்மயி அவர்கள் வந்து டப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லியோ எவ்வளோ பெரிய படம் அண்ட் மிகப்பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருந்த ஒரு படம். பட் அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் இன்ஜினியர் யார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி எப்படி நீங்கள் வந்து அலோ பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணதாகவுமே வந்து நம்மளால் கேள்விப்பட முடியுது. ஸோ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கர் வந்து ராதா ரவி அவர்களை வந்து இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த எல்லாருமே வந்து அன்பேன் சின்மயி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வைரல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே மீட்டு பற்றி பேச ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட கேட்கும் போது அவர் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு, சின்மயி பற்றி பேசுறது வேஸ்ட் டாபிக் அப்படிங்கிற மாதிரி அந்த டாபிக் அந்த கான்வர்சேஷனே வந்து அவர் ஸ்கிப் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஃபுல் இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல அவர் வந்து பேசுறதுக்கே தடுமாறின ஒரு சில நிலையிலுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட பார்க்குற எல்லாருக்குமே, அதாவது மீட்டு பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது யாரு சைடு நியாயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு நமக்கு கிளியராக தெரிய வருது. பட் இருந்தாலும் எல்லாரோட ஒரு மிகப்பெரிய கோரிக்கை என்னவா இருக்குது அப்படின்னா, சின்மயை மறுபடியும் வந்து அன்பேன் பண்ணணும், அவங்க மறுபடியும் பாடணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுட்ருக்காங்க. கங்கை அமரன் வந்து சின்மயிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாரு, பேசியிருந்திருப்பாரு. ஸோ அதில் ஒரு விஷயம் அழகாக சொல்லியிருந்திருப்பாரு, வைரமுத்து அவர்கள் வந்து என்னுடைய நண்பர் தான், ரொம்ப வருஷ நண்பர் தான், அவர் ஒரு மிகப்பெரிய கவிஞர் தான், ஆனால் அவர் ஒரு நல்ல மனிதன் கிடையாது அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே அவரோட சப்போர்ட்டை வந்து தெரிவிச்சிருந்தாரு. இந்த மாதிரி மீ டூ டைம்லேயே அந்த 2018 பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ரொம்ப ஓப்பன் அப் பண்ணி சின்மயிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சில பேர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அது ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் மேலே வந்து அந்த ஒரு அலிகேஷனாக இருக்குது, மேபி நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லியே நிறைய பேர் வந்து அந்த டைமில் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் வந்து சின்மயி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலி இன்னொரு விஷயம் சொல்லி நிறைவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ எந்த ஒரு ஆர்ட்டாக இருக்கட்டுமே அந்த ஆர்ட் மேலே நம்ம பயங்கர பேஷனேட்டாக நம்மளோட உயிரை கொடுத்து அந்த ஆர்ட்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஆர்ட் என்றைக்குமே நம்மளை கைவிடாது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு மிராக்கல் அப்படிங்கிறது நடக்குங்கிறதுக்கு அந்த தக் லைஃப்பில் முத்தமழை வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் முத்தமழை சாங் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தி அவர்களுடைய தான் வந்து ஒரிஜினல் வெர்ஷன். ஸோ படத்தில் அந்த பாடல் வந்து இடம்பெறல, பட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணது வித் தி அவர்களோட வாய்ஸில் தான் வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்தது. பட் அன்னைக்கு தக் லைஃபோட ஆடியோ லான்ச் அன்னைக்கு தி அவர்களால் லாஸ்ட் மினிட்ல வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால் சின்மயி அவர்கள் வந்து அந்த சாங்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த முத்தமழை சாங் தான் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் சின்மயின்னு ஒரு சிங்கர் இருக்காங்க, கடைசி 6-7 வருஷங்களில் அவங்களோட குரலில் தமிழ் பாடல்கள் எதுவுமே நம்மளால் கேட்க முடியல. அவங்க எவ்வளோ ஒரு மிகப்பெரிய டேலண்ட் அப்படிங்கிறத வந்து ஐ திங்க் அந்த ஒரு சாங், அந்த ஒரு மிராக்கல்னு சொல்லலாம், அந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்கு, அதை பற்றி மறுபடியும் பேசுங்க அண்ட் அவங்கள அன்பேன் பண்ணணும் அண்ட் அவங்களுடைய சாங்ஸ் வந்து இதுக்கப்புறம் நம்ம தமிழ் நிறைய கேட்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு மிராக்கல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் வந்து சின்மயியோட எவ்வளோ பெரிய ஃபேன் அண்ட் நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for PPT and MPT. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.